தற்போது கிடைத்த அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் டெங்கு மற்றும் மழைக்கால நோய் தடுப்பு நடவடிக்கை குறித்து மா சுப்பிரமணியன் ஆலோசனை வழங்க இருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, அது குறித்த கூடுதல் விவரங்கள். சுகன்யா, டெங்கு மற்றும் மழைக்கால நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக 3 துறைகளைச் சேர்ந்த உயர் அதிகாரிகளுடன் தற்போது அமைச்சர் மாசு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை, நகராட்சி நிர்வாகத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட இந்த 3 துறைகளினுடைய உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை ஈடுபட்டு வரக்கூடிய அமைச்சர் மா சுப்பிரமணியம் இந்த டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கும் கொசு ஒழிப்பில் ஈடுபடுவதற்கும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் அடுத்த 4 மாதங்கள் எடுக்க வேண்டும் என்பது தொடர்பான அறிவுரைகள் வழங்குவதற்காக இந்த ஆலோசனை கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். குறிப்பாக தமிழகம் முழுவதுமே டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்படுவதனுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்து வருகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டங்களில், குறிப்பாக சென்னை புறநகர் போன்ற பல்வேறு மாவட்டங்கள்ல டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்படக்கூடிய எண்ணிக்கை தினசரி 50 முதல் 100 என்ற ஒரு எண்ணிக்கையில் இருக்கிறது. அதில் மட்டுமல்லாமல் இந்த ஏடிஸ் வகை கொசுக்களால் பரவக்கூடிய இந்த டெங்கு காய்ச்சல் இருப்பவரை கடித்துவிட்டு அடுத்தவரை கடித்தால் கூட உடனடியாக அந்த டெங்கு பாதிப்புக்கு உள்ளாக நேரிடும் என்பன போன்ற பல்வேறு ஒரு ஆபத்தான ஒரு நோயாக இந்த டெங்கு காய்ச்சல் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இதனை தடுப்பதற்கு என்ன மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட வேண்டும். குறிப்பாக தமிழகத்தில் பருவம் தவறி பெய்யக்கூடிய மழையால் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கக்கூடிய ஒரு நிலையும், அதில் உற்பத்தியாகக்கூடிய கொசுக்களை அழிப்பதற்காக நகராட்சி நிர்வாகத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட துறைகள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எல்லாம் என்ன, ஒவ்வொரு வீடுகளிலுமே கொசு மருந்து தெளிப்பதற்கான பணிகள் எந்த அளவுக்கு முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன, இதனை எந்த அளவுக்கு மேலும் துரிதப்படுத்த வேண்டும் என்பன போன்ற பல்வேறு ஆலோசனைகளை தற்போது இந்த 3 துறைகளுடன் நடத்தப்படக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் மாசு வழங்க இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அடுத்த 4 மாத காலம், குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில அதற்கு அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து முயற்சி மேற்கொண்டால் சுகாதாரமான ஒரு தமிழகத்தை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்பது தொடர்பான அறிவுரைகளும் ஆலோசனைகளும் தற்போது அமைச்சர் மாசு மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. எனவே இந்த டெங்கு காய்ச்சல் மற்றும் பருவமழை தடுப்பு நடவடிக்கைகள், நோய் தடுப்பு நடவடிக்கை தொடர்பாக அமைச்சர் மாசு தலைமையிலான இந்த ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. சுகன்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா.